ஏமன் நாட்டில் செயல்படக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல் வழி முற்றுகையை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய கொடியேந்திய கப்பல்கள், சவுதி துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய சர்வதேச வணிக கப்பல்கள், செங்கடல், அதேபோல பாப் அல் மந்தேப் இந்த நீரிணை வழியே பயணிக்கக்கூடிய எண்ணெய் டேங்கர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஹூதிகள் எச்சரிச்சிருக்காங்க. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய குறுகிய கடல்சார் பாதை தான் இந்த பாப் அல் மந்தேப். இதனோட ஒரு புறத்தில் ஏமன் நாடும், இன்னொரு பக்கத்தில் ஜிபூட்டி, அதேபோல எரித்ரியா இந்த நாடுகள் அமைந்திருக்கின்றன. இந்திய பெருங்கடல்ல இருந்து சூயஸ் கால்வாய் வழியா ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களும் இந்த நீரிணையை கடந்து தான் போகணும். ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய கடல் முற்றுகையினால என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். இந்த ஹூதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக பிரகடனம் செய்திருக்கக்கூடிய இந்த கடல் வழி முற்றுகை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது சவுதிக்கு மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்திலையும் கூட எரிவாயு சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். தற்போது அமெரிக்கா ஈரான் போரால ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு சவுதி அரேபியா தன்னுடைய கச்சா எண்ணெயை செங்கடலில் இருக்கக்கூடிய யான்பு துறைமுகத்துக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து பாப் அல் மந்தேப் வழியா ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வழியா மட்டுமே சவுதி அரேபியாவுக்கு தினசரி 5 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் வர்த்தகம் நடக்குது. ஹூதிகளோட முற்றுகையினால சவுதியினுடைய இந்த பிரதானமான மாற்று எண்ணெய் ஏற்றுமதி பாதையும் முற்றிலும் தடைபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சவுதியுடைய கச்சா எண்ணெய் விற்பனை இருக்கு இல்லையா, அது முடங்கி அந்த நாட்டோட வருவாய் கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே பிராந்திய பதற்றங்களால் எண்ணெய் சந்தை நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஹூதிகளுடைய இந்த முற்றுகை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 7% வரையிலான தட்டுப்பாட்டை உருவாக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முற்றுகை நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய விலை பேரலுக்கு $120 வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்னு சந்தையோட வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. பெட்ரோல், டீசல் விலை மேலும் அதிகரித்து உலக நாடுகளில் கடுமையான ஒரு இன்ஃப்ளேஷன் வேவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பாப் அல் மந்தேப் நீரிணை இருக்கு இல்லையா, இதை கடக்க பயந்து சர்வதேச எண்ணெய் டேங்கர்கள், அதேபோல் சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி பயணிக்க நேரிடும். இதனால தான் ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகங்கிறது 30 நாட்களுக்கு வரையும் தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. பயண தூரம் 6500 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கிறதுனால எரிபொருள் செலவு, அதேபோல் கப்பல்களுக்கான போர் ஆபத்து காப்பீட்டு கட்டணம் அப்படின்னு பல மடங்கு உயரும். மத்திய கிழக்கினுடைய 2 மிக முக்கிய கடல்சார் வணிக முனையங்களான ஹார்முஸ், அதேபோல் பாப் அல் மந்தேப் இந்த நீரிணைகள் ஒரே நேரத்தில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறதுனால ஐரோப்பா, அதேபோல் ஆசியாவிற்கான சர்வதேச விநியோக சங்கிலி இருக்குல்லையா, அது முற்றிலும் சீர்குலையும்.